காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 70. சங்கீதம், ஓவியம் முதலாகிய கலைகளில் வல்லமை பெற இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர்குலப் பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகே. பண்ணும் அடைய விரும்பக்கூடிய குரலாகவும் வீணையை பற்றியிருக்கும் கை, அழகிய மார்பகங்கள், கண்ணுக்கு இனிய பச்சை நிறம் ஆகியவற்றுடன் கூடி மதங்கர் குலத்தில் தோன்றிய எம்பெருமாட்டியாகிய அபிராமி தேவியின் பேரழகை கடம்பவனம் என்ற மதுரையில் என் விழி இரண்டும் களிக்கும் வண்ணம் நான் கண்டேன். ஆம், அம்பிகையினுடைய அழகு மிளிரும் உடலை, அழகு மிளிரும் காட்சியை என் கண்கள் கண்டபோதே எனக்கு எல்லாவிதமான கலைகளும் சித்தித்து விட்டன. ஆம், சங்கீதம், ஓவியம் போன்ற அரிய கலைகளில் வெற்றி பெற அம்பிகையை தியானம் செய்யுங்கள். அம்பிகையினுடைய முகத்தை வரைந்து பழகுங்கள். அம்பிகையின் மீதுள்ள கீர்த்தனைகளை பாடி பழகுங்கள். அதன் வழி அந்த அரிய கலை உங்கள் வசமாகும். சங்கீதம், ஓவியம் முதலிய கலைகளிலே வல்லமை பெற அடுத்தடுத்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று சான்றோர் பெருமக்கள் கூறுகிறார்கள். ஆம், அம்பிகையினுடைய நினைவையும் அடுத்தடுத்து நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கு தினம் தினம் முயற்சி செய்ய வேண்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.